ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு வெயிட்லாம் குறையுது, ஆனால் என் பாடியில் இருக்கிற ஃபேட்டு மட்டும் குறையவே இல்லை. எனக்கு ஃபேட் அங்கங்கே அப்படியே தான் இருக்குது, எனக்கு ஃபேட் லாஸே ஆகலைன்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. இவங்களுக்கான ஒரு டிப்ஸ் தான், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணும்போது 2 வேளை ஷேக் குடிப்பீங்க. மார்னிங் நைட் ஷேக்கு, மதியம் ஹெல்த்தி லஞ்சா எடுத்துப்பீங்க. இப்ப பாருங்க, காலையில நீங்க ஷேக் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 11 மணிக்கு சில பேருக்கு பசிக்க ஆரம்பிக்கும். அப்ப தண்ணி மட்டும் குடிக்கணும். இல்லை அப்படின்னா ஹெர்பலைஃப் அஃப்ரெஷை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கணும். இந்த பசி எடுக்கிற டைம்ல நீங்க பசி எடுக்கிற டைம்ல ஃப்ரூட்ஸோ வேற எதனா ஸ்நாக்ஸோ சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேட்டே குறையாது. ஏன் ஃபேட் குறையாது அப்படின்னா, பசிக்கும் போது நீங்க எதனா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க பாடிக்கு எனர்ஜியா நீங்க சாப்பிட்டதை தான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். நீங்க இதுவே சாப்பிடாம எனர்ஜி டீயோ தண்ணியோ குடிச்சிங்க அப்படின்னா உங்க ஃபேட்டை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். உங்க ஃபேட்டை எனர்ஜியா மாறும்போது உங்களுக்கு ஃபேட் லாஸ் சூப்பரா இருக்கும். ஸோ இதை தெரியாம தான் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய பசி எடுக்குதுன்னு சொல்லி சாப்பிட்றீங்க. நீங்க பசி எடுக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஃபேட்டே குறையாது, ஃபேட் அப்படியே ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபேட் குறையணும் அப்படின்னா ஹெர்பலைஃப் ஷேக் குடித்தாலும் சரி, சில சப்ளிமெண்ட் எடுத்தாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு 45 நிமிஷம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்தால் நான் எக்ஸசைஸ்லாம் பண்ண தேவையில்லை, எனக்கு ஃபேட்டும் குறையும் வெயிட்டும் குறையும் சொல்லி ஹெர்பலைஃப் ஷேக் மட்டும் எடுத்துட்டு இருக்கீங்க. நீங்கள் ஹெர்பலைஃப் ஷேக் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா வெயிட் குறையும், ஆனால் ஃபேட் குறையாது, இன்ச்சஸ் குறையாது. அப்போ உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி பேஸில் ஒரு 45 நிமிஷம் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஃபேட் லாஸ் சூப்பராக இருக்கும், குயிக்காக ஃபேட் லாஸ் பண்ண முடியும். மூணாவது, ஹெர்பலைஃப் ஷேக் எடுக்கிறீங்க, இந்த டேப்லெட் நீங்க எடுக்கிறீங்களா அப்படின்றத நோட் பண்ணுங்க. செல்லுலாஸ் டேப்லெட். யார் யாரெல்லாம் வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணணுமோ அவங்க இந்த செல்லுலாஸ் கம்பல்சரி எடுக்கணும். இது எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, பாடியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட் ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த செல்லுலாஸை கார்ன் சில்க்ல இருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, மக்காச்சோளத்துல இருந்து. இதை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேட் எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு இன்ச்சஸ் குறையிறதுக்கும், ஒரு ஐடியல் ஷேப்பில் இருக்கிறதுக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செல்லுலாஸ் டேப்லெட்டை யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் எடுத்துக்கலாம், ஃபேட் லாஸ் பண்ணுறவங்களும் எடுத்துக்கலாம். எனக்கு ஸ்கின் ரொம்ப லூஸாக இருக்குது, என் வயிறு பகுதியில் கை பகுதியில் ஸ்கின் ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்றவங்களும் இந்த செல்லுலாஸை எடுக்கலாம். மட்டும் இல்லாமல் நான் வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணிட்டேன், ஆனால் நான் இதே வெயிட்டில் இதே ஐடியல் ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் செல்லுலாஸ் டெய்லி பேஸில் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் என்னுடைய கோச்சிங் மூலியமாக வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பர் கால் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எதனால் உங்களுக்கு வெயிட் குறையுது, ஏன் ஃபேட் குறையல அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் டெய்லி பேஸில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.